சூப்பராக இருக்குது. ஜெயஸ்ரீ சாப்பிடுங்க. சரண்யாப்பா பிரியாணி நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது. பெஸ்ட்டா? ஆமாம், அரைச்சி வச்சிருந்த ரெடியா சேர்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரொம்ப நாளா இருந்தா ஒரு மாசம் கேட்டிருக்கோம். நம்ம வந்து பிரியாணி வந்து யாரு இது ஃபங்க்ஷன் வந்து செஞ்சாட்டோம். சரண்யா ஃபங்க்ஷனா? ஆமா, சரண்யா உங்களோட ஃபங்க்ஷன் கிடையாது. கறி குழம்பு வச்சு சாப்பிட்டோம். சரண்யா ஃபங்க்ஷன் தான். ஆமா, சரண்யா வெட்டிங் டே இருக்கு. அவங்க கல்யாணம் நாள் தான் நாங்கள் பிரியாணி செஞ்சோம். அது பிரியாணி செய்யல. நம்மளுக்கு பிரியாணி செய்யத்தான் சொல்லிட்டு ஜெயஸ்ரீ ரொம்ப நாளா கேட்டிருந்தா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி உட்காந்துருக்கேன் நான். ஆமா, இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். எப்பயா தானே சரி, புதுசா என்னமோ சொல்ற மாதிரி சொல்றீங்க. சரி வாங்க செய்யலாம். சிக்கன் பிரியாணி ஆக்கலாம் சாப்பிடலாம்னு ஒரு எண்ணம் நம்மளுக்கு ஏன் வர மாட்டேங்குது. நம்ம எல்லாம் ஆடு வச்சிருக்கோம், அந்த ஆசையே நம்மளுக்கு கிடையாது. உண்மையாலுமே சரி, பக்கம்லாம் நான் ஆட்டுக்கறி செஞ்சு கொடுத்துக்கிறேன் சரண்யாவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து சாப்பிட்டது கிடையாது. என்கிட்ட எங்களுக்கு வந்து இந்த ஆடு வளர்க்கும் அந்த பாசத்துல நாங்க வந்து சாப்பிடவே மாட்டோம். அதனால அந்த ஒரு கறி நாங்க எப்பயுமே தவிர்த்துருவோம். நாங்க எப்பயுமே ஆமா எப்பயுமே எங்களுக்கு பிடிச்சது மீன் ஐட்டம், சிக்கன் ஐட்டம் மட்டும் தான். சரி, ஆமா சரிங்க, வாங்க பாக்கலாம். ஜெயஸ்ரீ, நான் ஏன் வந்து இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னு பார்த்தா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கினேன். நான் ஏன்னா ஒரு பொருள் மிஸ்டேக் பண்ணிதான் இது போடுமான்னு சொல்லுவேன் இல்லையா, அதனாலதான் வந்து உங்களை காட்டுறேன். பாருங்க, இது வந்து லவங்க பூவு, பிரிஞ்ச இலை, பெரிஞ்சிருவோம். எல்லாமே வந்து சேர்த்துக்கிறோம் எண்ணெய் ஊத்திட்டு. சரியா? சரிம்மா. நான் இதுல இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணா இதை போடுமா சொல்லிட்டு நீ எனக்கு சொல்றீங்க. சரி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ரிட்ஜ்ல இருந்துட்டு வந்துச்சீங்களா? வச்சுட்டேன். சரிம்மா. சரி, திட்டமா வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன். பாப்பா, இங்க பாருங்க, வெங்காயம் 2-3 பச்சை மிளகா, தக்காளி, புதினா தழை, கொத்தமல்லி தழை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டா? எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு கரெக்டா என்னையே கேக்குறீங்க. ஆமா, சும்மா இது எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிறோமா? வெங்காயம் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் கூட போடுறோம். இன்னும் குக்கர்ல செய்றீங்க போல. ஆமா. சரிம்மா. அரிசி வந்து நான் வந்து கடையில் வேணும்ல, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதிலே வந்து செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டோம். சரிம்மா. இது வந்து நான் பிரியாணி வச்சுன்னு வாங்கிட்டு வரல. நீ பிரியாணி செஞ்சாலே நல்லா இருக்கும். இந்த அரிசி அந்த அரிசின்றது ஏன்? உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கிட்டா? ஆமா, சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கும். தக்காளி வந்து அதே மாதிரி வதங்கிடும். உப்பு சேர்த்தா, மஞ்சள் தூள் சேர்த்தா சீக்கிரம் அந்த ஐட்டம் பூரா வதங்கிடும். சரிம்மா. இதுல என்ன வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும்தான்? அதான். இஞ்சி பூண்டு பேஸ்டா? ஆமா, அரைச்சி வச்சிருந்த ரெடியா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தாதான் பிரியாணின்ற ஒரு மைண்டே ஒர்க் ஆகுது. சரிம்மா. தக்காளி சேர்த்துக்கிறோமா? சரிம்மா. இப்போ வந்து இது நல்லா வதக்கிக்கலாம், அதானே? நான் சொல்றேன், நீ சொல்லு. திட்டமா கறி 1/2 கிலோ தான் சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இன்னும் வந்து இதில் மசாலா தூள்லாம் கலக்கல. மசாலா தூள்லாம் போட்ட பிறகு பிடிக்குது ஃபேவரெட்டுக்கு. சரிம்மா. பாப்பா, இங்கே பாருங்க, கார மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, மசாலா தூள் கொஞ்சம் 3 வந்து சேர்த்துக்கலாம். சரி, போதும். சரியா? அம்மா வந்து ஏதாச்சும் ஒன்னா பிரிச்சு வச்சுட்டனால எனக்கே பேர் தெரியல. நான் வந்து பாக்கெட்ல வாங்கினது இல்லையா, தனித்தனியாக எல்லாத்தையும் பிரிச்சு வச்சுருந்தேன். சரிம்மா. பாப்பா, கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கணுமா? சரிம்மா. போதுமா? திட்டமா எல்லாம் வந்து இப்போ நான் கரெக்டாக சேர்த்துக்கிறேன். ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க நான் நினைக்கிறேன். என்னம்மா? எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம். சரிம்மா.
அதுக்கு தான் ஒரு பொண்ணு வந்து நம்ம கூடயே இருக்குன்றதுனால நம்ம எதாவது தெரியாதவங்க செஞ்சோம்னா இது சேர்த்துக்குமான்னு சொல்றதுக்கு. இங்க எனக்கே செய்ய தெரியாது. இப்போ வந்து இதுக்கு தேவையான பாரு பாப்பா, இந்த கப்புல வந்து 1 கப் அரிசி எடுத்துக்கிறேன். இதுல 2 கப் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேம்மா. சரிம்மா. இப்போ என்ன செய்ய போறீங்க? நீ தான் வந்து எனக்கு சிக்கன் பகோடா போட்டான்னு சொன்னீங்க இல்லையா, அதனால உனக்கு மட்டும் திட்டமா, உனக்கு நம்ம 3 பேர் தானே இருக்கிறோம், 3 பேர் ஷேர் பண்ணி திட்டமா எடுத்து போக வச்சுக்கிறேன். சரிம்மா. திட்டமா வந்து சிக்கன் பகோடா போட்டு தரேன் உனக்கு. எனக்கு காலிஃப்ளவர் வாங்கி வச்சு அதில் போட்டு தரமான்னு சொன்ன அவளா கேட்டிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து போட்டு கொடுக்கவே இல்லை, குழம்பு வச்சு கூட்டு வச்சு சாப்பிட்டோம். இப்போ அதனால இது செய்யலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுக்கிறேன். சரிம்மா. திட்டமா பாருங்க, சிக்கன் பவுடர், சிக்கன் 65 மசாலா, பாருமா சோள மாவு கொஞ்சமா, கார்ன்ஃப்ளவர் மாவா, அரிசி மாவு, அரிசி மாவுலாம் வேணாம். இங்கே பாருங்க கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்டா? என்ன இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஷார்ட்டா சுருக்கி இஞ்சின்றீங்க? ஏன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் டக்குன்னு சொல்ல வராது இல்லையா, நல்ல திட்டமா வந்து கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கிறோமா. சரிம்மா. சேர்த்து அழகா வந்து பேசிட்டு விட்டுக்கிற மாதிரி அழகா. சரிம்மா. பேசிட்டு விட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு போட பார்க்கலாம். சரிம்மா. பாப்பா இங்க பாருங்க அழகா வந்து கொச்சு வந்துடுது. நீ தான் எலுமிச்சை சேர்க்கணும்ல, எலுமிச்சை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எலுமிச்சை பழம் சேர்க்கக்கூடாது, வதக்க பார்த்தே வந்து எலுமிச்சை பழம் சேர்க்கணும். சரி விடுங்க, ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டுக்கிறோமா, என்ன இறக்க கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து அரிசி போட போறீங்க. ஆமா, அதனால அரைக்க வேலை சரி. கொஞ்சமா வந்து நெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இறக்க பத்தும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். சரிம்மா. நெய்ட்டு வெண்ணெய் சேர்க்குறீங்க? நெய் பாப்பா. இது வந்து நான் கொஞ்சம் சூடு காட்டி வச்சிருந்தா இறக்க பத்து ஊற்றிக்கலாம். சரிம்மா. எனக்கு தெரிஞ்ச அளவு எல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கணும்னு தெரியல. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாம் சேர்த்துக்கணும் ஞாபகம். எல்லாத்தையும் கரெக்டாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா என்ன ஆர்டர் மாறி செஞ்ச மாதிரி இருக்குது. சரி சரி மிஸ்டேக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச அளவு செஞ்சுக்கிறேன். பாருங்க வீட்டை வச்சு தான் எடுத்துக்கிறேன், கொட்டிக்கிறேன். தண்ணியெல்லாம் வடிகட்டிங்களா? சரிம்மா. இப்போ வந்து மூடி எரி வச்சுக்கலாம். ஆமாம், குக்கர் போட்டு மூடி வச்சுட்டா 2 விசில் விட்டு நிறுத்திக்கலாம். சரிம்மா. கடமை விசிலும் கூட தேவையில்ல. இந்த வாட்டி வந்து சாப்பிட யாராவது வந்து உட்காந்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானும் அப்பாவும் தான். அம்மா வந்து இந்த வாட்டி வந்து பரிமாறுறாங்க. ஆமாம், அப்பெல்லாம் நிறைய ஜனம் இருந்தது, பரிமாற ஆள் இருந்தது. இப்போ யாரும் இல்லாதவங்க நாமளே வந்து பரிமாறிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாப்பாவும் நீ சாப்பிடு. நானும் அப்பா ஃபர்ஸ்ட் சாப்பிட்றோம், நெக்ஸ்ட் வந்து அம்மா வந்து சாப்பிடுவாங்க. சரிம்மா. சரினாலும் அம்மா வந்து செஞ்சான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் வந்து ஆனியன் ரைத்தா, ஒரு எக்கு. சூப்பராக வந்து இந்த சண்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து ஸ்பெஷலாக வந்து போகுது. அப்பா என்ன மாதிரியே வந்து அப்பாவுக்கும் எங்கள் எல்லாரும் சாப்பாடு வச்சுட்டு நீங்கள் என்ன உக்காந்துட்டீங்க? நானும் சாப்பிட தான் போறேன், வந்து தட்டில் போட்டு சாப்பிட போறேன். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி வச்சுன்னா அதே மாதிரி எனக்கு நான் வச்சுக்க போறேன். சாப்பிடலாம் வாங்க. சரிம்மா. சண்டே வந்து சூப்பரா இருக்குதா? ஆமா, இந்த சண்டே தான் பிடிச்சிருந்தா பரவாயில்ல. ஜெயஸ்ரீ பிடிச்சிக்குதா? ரொம்பவும் பிடிச்சிருக்குது. சரிம்மா. இந்த சண்டே தான் வந்து ரொம்ப 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 ஸ்பெஷலாக போகுது. எல்லா சண்டேயும் ஸ்பெஷல் தானே, இந்த சண்டே அதை விட கொஞ்சம் ஸ்பெஷல். சரிம்மா சாப்பிடு. சரிம்மா. சூப்பராக இருக்குது. ஜெயஸ்ரீ சாப்பிடுங்க. சன்னியாப்பா பிரியாணி நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குது.